gentlemen, good afternoon. This is the captain speaking. Just about ready to depart. Should be away on schedule in the next couple of minutes. ஃபர்ஸ்ட் என்னோட சோலோவே கோரன் கைஸ். அப்புறம் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் 5 with Dinesh. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்துட்டிங்கன்னா 13/10/2025. ஐ காட் மை ஃபஸ்ட் ட்ரைப்ஸ். ஸோ இன்றைக்கி தான் நான் சோலோ வாங்கினேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னாச்சு, இன்றைக்கி எனக்கு 5:30 மார்னிங் ஸ்லாட்டு. 5:30 to 7:30 போயிட்டேன். டேக் ஆஃப் பண்ணிட்டோம். எங்கள் சிஎஃப்ஐ தான் எனக்கு இன்றைக்கி செக்குக்கு வந்தாங்க. 3 சர்க்கியூட்ஸில் என்னோடய டேரக்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய 3 சர்க்கியூட்ஸில் லேண்டிங் பார்ப்பாங்க. ஓகே, கரெக்டாக இருந்தோடனையும் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் எங்கள் சிஎஃப்ஐ என்னை ரிலீஸ் பண்ணோடனையும் நான் ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டேன். டேக் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. கரெக்டாக லேண்டிங்க்கு வரும்போது என் ஸ்பீடும் கரெக்டாக தான் இருந்துச்சு. 65 to 70 கரெக்டாக தான் இருந்துச்சு. பாப்புலேட்ஸும் 2:8 தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக லேண்டிங்க்கு வரும்போது என்னாச்சு, சடன் கஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏர்க்ராஃப்ட் இப்படி நான் வந்து ஒரு 1 man ஹைட்டில் இருக்கேன். ஸோ கரெக்டாக ஏர்க்ராஃப்ட் வருது, ஆனால் என்னோடய ட்ராக்லேருந்து வெளில போயிடுச்சு. ஸோ உடனே கோரன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சோலோவே கோரன் கைஸ். அப்புறம் 2வது லேண்டிங் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் கீழே வந்து எங்கள் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட சொன்னேன், கேப்டன் நான் ஸ்பீடு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணேன், என்னோடய பாப்புலேட்ஸும் கரெக்டாக தான் பண்ணேன், அப்ரோச் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஃப்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஏர்க்ராஃப்ட் டக்குன்னு டேரக்ஷன் திரும்பிச்சு. கேப்டன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ இன்னொன்று என்ன, என்னோட இன்ஸ்ட்ரக்டர் கேப்டன் அமீன் வந்து எனக்கு முன்னாடி இருந்தார். எனக்கு முன்னாடி லேண்ட் பண்ணார். ஒரு 5 to 10 minutes முன்னாடி லேண்ட் பண்ணார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவர் லேண்ட் பண்ணுறப்ப 23 knots கஸ்ட் இருக்குன்னு சொன்னார். அதாவது கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்குன்னு சொன்னார். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக வந்தப்போ திடீர்னு ரொம்ப டக்குன்னு ஏர்க்ராஃப்ட் உள்ள போச்சு. ஸோ அப்போது ஏர்க்ராஃப்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கோரன் பண்ணேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா, சோலோவாக ஃப்ளை பண்ணிட்டு வந்து லேண்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணுறேன். அப்பா அந்த மாதிரி சோலோ ரிலீஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஏன் முடி இப்படி இருக்குது, முடிய வெட்டு மோலை அப்படின்னாரு. ஆல் இந்தியன் பேரண்ட் திங்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி இந்தியன் பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நீ என்ன தான் சோலோ வாங்க, என்ன வேணும் வாங்க, முடியை கரெக்டாக வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் கரைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெட்டியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. அப்படி யாருக்காச்சும் உங்கள் அப்பா அப்படி செஞ்சாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான், எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் சிஎஃப்ஐ அப்புறம் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. வந்துட்டு இந்த ஆப்லெட்ஸை என்னோட ஷோல்டரில் மாட்டி விடுவாங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபர்ஸ்ட் ட்ரைப்ஸ் டன். ஸ்டில் 2 more to go. A few moments later. Okay, you start then. He said one day you'll leave this world behind, so live a life you will remember. My father told me when I was just a child, these are the nights that never die. My father told me. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து எங்கள் நண்பன் இன்று மறைந்த கை மறைக்கிறோம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. Got my first stripes. Bye bye, Tata, goodbye, Gaya.